ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஜிஎஸ் சேனல். நான் உங்கள் ஜீவிதா. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா, நம்ம வந்துட்டு ராயல்சீமா ருச்சியூரில் இருக்கோம். இது வந்துட்டு ஹைதராபாத்தில் ரொம்ப ஃபேமஸான ரெஸ்டாரண்ட். இங்கே நான் வரணும்னு வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் இங்கே இருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எது ரொம்ப ஃபேமஸ்னால் ராஜபோகம் தாலின்னுறது வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ். ஸோ நான் இன்றைக்கி என்னென்ன ஆர்டர் பண்ண போகிறேன், டிஷ்ஷஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னுறத பார்ப்போம். ராஜபோஜனம் தாலின்னுறது பயங்கர ஃபேமஸ். இது சண்டேஸ் ஒன்லி தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு தாலிஸ் ஆர்டர் பண்ண போகிறோம். அது கூட கொஞ்சம் ஸ்டார்டர்ஸ் ஆர்டர் பண்ணி எப்படி இருக்குன்னுறத டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சிக்கன் தாலியும் சீஃபுட் தாலி, இது நான்வெஜ் தாலி, இது சீஃபுட் தாலி ரெண்டையும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதில் வந்துட்டு இது வந்துட்டு ஸ்டார்டர்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு நல்ல கேஷ்யூஸில் ஃப்ரை பண்ண சிக்கன். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புலாவ் மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் வெண்டைக்காய் பொரியல், ஒரு சட்னி, களி கொடுத்துருக்காங்க, தயிர், ஒரு சாம்பார், ரசம், இது ஒரு கறி, இது ஏதோ ஒரு கறி கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் பண்ணி என்னன்னு சொல்கிறேன். அப்புறம் ஒரு டெசர்ட் கொடுத்துருக்காங்க, சிக்கன், அதுக்கப்புறம் சிக்கன் கறி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் சீஃபுட் தாலியில் பார்த்தீங்கன்னா சேம் சட்னி, வெண்டைக்காய் பொரியல், புலாவ், இது ஒரு சாம்பார், இது ஒரு கறி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஒரு கறி, ரசம், களி, தயிர், ஃபிஷ் குழம்பு இங்கே இருக்குது இது. அதுக்கப்புறம் இது ஒரு நான்வெஜ் கிரேவி கொடுத்துருக்காங்க, ஒரு டெசர்ட் கொடுத்துருக்காங்க. ஐட்டம்ஸு சேம் இந்த மெனுவில் இருக்கிறது. ஜஸ்ட் தட் சிக்கனும் ஃபிஷ்ஷும் உங்களுக்கு வேரி ஆகுது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஸ்டார்டரில் சிக்கன் வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சிக்கன் வந்துட்டு நல்லா ஜூஸியாக இருக்குது. நல்ல கேஷ்யூ ஃப்ளேவர் இருக்குது இந்த சிக்கனில். ஹைதராபாத் ஃபுட்டுனாலே ஸ்பைஸ் தான், பட் இது வந்துட்டு அவ்வளோ ஸ்பைஸியாக இல்லை, மாட்ரேட் ஸ்பைஸியாக இருக்குது, பட் யம்மியாக இருக்குது. நல்ல கேஷ்யூவோட ஃப்ளேவர் இதில் இருக்குது. இது ஸ்டார்டர் ஒன்றியே 399. ஸோ இந்த தாலி பார்த்திங்கன்னா 440, இந்த தாலி பார்த்திங்கன்னா 490. இது ஃபுல் நான்வெஜ் எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு சிக்கன், மட்டன் ரெண்டும் கிடைக்கும் இந்த தாலியில். இந்த தாலியில் வந்துட்டு ப்ரான்ஸ் அண்ட் ஃபிஷ் கறி இருக்குது. நல்ல கிறிஸ்பினஸ் இருக்குது இந்த சிக்கனில். கருவேப்பிலை ஃப்ளேவரும் கேஷ்யூ ஃப்ளேவர் தான் இதில் ஹைலைட்டு. நெக்ஸ்ட்டு வாங்க புலாவ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரைஸ் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஏதாவது கிரேவி கூட சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் ப்ளெயினாக ஸ்பைஸியாக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு புதினா ரைஸ் ஃப்ளேவர் வருது இதுலேருந்து. இது பப்பு சாறு, தால் கறி. ஸோ தால் கறியோடு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுறேன். தால் கறியும் ஏதோ யம்மியாக இருக்குது. நல்ல ஒரு காம்பினேஷன் இது. இந்த வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்காங்க, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. கலக்காலா போட்டிருக்காங்க இந்த வெண்டைக்காய் ஃப்ரையில். ஸோ என்னென்னா இந்த பெங்களூரில் இருக்கும்போது இந்த களி ரொம்ப ஃபேமஸ். பெங்களூரில் வந்துட்டு ராகி முத்தை வந்துட்டு எப்போவுமே எங்கள் அம்மா பண்ணுவாங்க, ராகி முத்தைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த களி வந்துட்டு இங்கேயும் கிடைக்குதுன்னுமேது சூப்பர். களியை வந்துட்டு நான் இந்த நான்வெஜ் கறியோடு சாப்பிட போகிறேன். இது என்ன கறின்னு பார்க்குறேன் ஃபஸ்ட்டு. என்னது இது? ஃபிஷ் கறி. இது ஃபிஷ் கறி. இது வந்துட்டு மட்டன். ஸோ
ஸோ ஃபஸ்ட்டு ஃபிஷ் கறியில் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன், அப்புறம் மட்டனில் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் இந்த மட்டனில் நல்லா களியை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி சூப்பராக இருக்குது. மட்டன் பீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 2 இது 1 3. மட்டன் நல்லா குக்காக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா ஜூஸியாக இருக்குது. இந்த களியை இப்படி எடுத்து நல்லா இப்படி உருட்டி மட்டன் கறியில் செமையாக இருக்குது. இந்த சட்னி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சட்னி சூப்பராக இருக்கும், நல்ல காரம், நல்ல காரமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா பிரிஞ்சால் கறி, குட்டி பிரிஞ்சால் இதில் இருக்குது. இது கூட வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் களியோட எப்படி இருக்குன்னு. இங்கே வைக்கட்டும். பிரிஞ்சாலோடையும் நல்லா இருக்குது. மொத்தத்தில் கறி நல்லா சூடாக இருக்குது, எல்லா கறி கூடயும் போகுது. நீங்கள் இந்த புலாவை வந்துட்டு தால் கறியோடு சாப்பிடணும், இதை வந்துட்டு மட்டன் கறியோடு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரான்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். செம்மையான ப்ரான்ஸு, நல்லா மேரினேட் ஆகிருக்கு, நல்லா குக்காக இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. சூப்பராக இருக்குது ப்ரான்ஸு. இந்த ஃபிஷ் கறியில் ஃபிஷ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஃபிஷ் கறியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரான்ஸ் குவான்டிட்டி இது, ஃபிஷ் கறியில் ஒரு 3 இந்த மாதிரி பீஸ் ஃபிஷ் கொடுத்துருக்காங்க. ஃபிஷ்ஷுமே பார்க்க நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாக, நல்லா மசாலா இறங்கி இருக்குது. என் பின்னாடி பார்த்தீங்கன்னா அணிலை பார்க்க பாவமாக இருக்குது, எல்லாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட். கேமராவில் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு சாப்பிட முடியாமல். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிக்கன் பார்ப்போம். சிக்கன் ஃப்ரை பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது, நான் ஒரு குட்டி பீஸ் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் போனியாக தான் இருக்குது, இது போன்லெஸ் இல்லை, கொஞ்சம் போனியாக இருக்குது. மசாலா நல்லா இறங்கி இருக்குது, நல்லா குக்காக இருக்குது. ஆனால் ஃப்ளஷ் இருக்கான்னு பார்த்தா கொஞ்சம் போன் தான். நல்லா கடிச்சு சாப்பிட்றவங்களுக்கு இது சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நன்னாரி சர்பத்தும் லைம் சூடாவும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. அணில்து பேட்டிங் ஸ்டார்ட் ஆயாச்சு. இப்போ மிடில் ஆஃப் த இன்னிங்ஸில் இருக்கோம். ஒயிட் ரைஸ்க்கு வெயிட்டிங். ஒயிட் ரைஸ் வந்தோடனே இது எல்லாம் இந்த கறியெல்லாம் ஒரு வாட்டி டேஸ்ட்டு பண்ணி பார்த்துடணும் எப்படி இருக்குன்னு.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஒயிட் ரைஸ் வந்துட்டு இங்கே அன்லிமிட்டெட், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு கறியிலேருந்து நான் இதை ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு தால் கறிக்கு எப்படி இருக்குன்னு. இப்போவே வயிறு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இருக்குது. எனக்கு இந்த ஒயிட் ரைஸ் சாப்பிட்டவே வந்துட்டு முடியல. பட் எல்லா கறியும் ட்ரை பண்ணணுன்றதுக்காக நான் ஒயிட் ரைஸ் கொஞ்சமாக வாங்கிக்கினேன். தால் கூடயும் நல்லா இருக்குது. இது என்னென்னு பார்க்குறேன் கறி. இது கறி கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இதுவும் சாம்பார் தான், ஆனால் இது வந்துட்டு கொஞ்சம் தண்ணியான சாம்பார், அவ்வளோதான். இது கட்டியான தால், இது தண்ணியான தால். பட் இது கூட சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கு. இது வெஜிடேபிள் கறி, கொஞ்சம் பொட்டாட்டோ அது இது இருக்குது. வெஜிடேபிள் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அது வெஜிடேபிள் கறி. நெக்ஸ்ட்டு மட்டன் கறி பார்ப்போம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாவோட கப்பு சைஸும் இப்படி இருக்கும். நான்வெஜ் இது. மட்டன் நல்லா இருக்குது, ஸ்பைஸியாக இருக்குது கொஞ்சமாக. நான்வெஜ் கறினாலே ஸ்பைஸியாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி பார்த்தா இந்த ஸ்பைஸ் ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த ப்ரான்ஸோட பார்ப்போம் மசாலா எப்படி இருக்குது. எனக்கு எப்போவுமே வந்துட்டு இந்த தாலோட தயிர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். வேறு என்ன இருக்குது, ஃபிஷ் குழம்பு இருக்குது. இந்த தாலி ஒருத்தருக்கு ரொம்ப தாராளமாக போதும். இங்கே வந்துட்டு தாலி ஷேரிங் இல்லை, வாங்கினா ஒருத்தர் தான் சாப்பிடணும். ஃபிஷ் குழம்பும் சூப்பராக இருக்குது இந்த ஒயிட் ரைஸோட. லாஸ்ட்டாக கொஞ்சம் ரசம். தயிர் வந்துட்டு எப்போவுமே சுகர் போட்டு சாப்பிட்றது பிடிக்கும், சுகர் போட்டு சாப்பிட்டுக்கிறேன். ரசம் நல்ல காரமாக இருக்குது. ஃபைனல் டச் பயங்கர காரமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் தேவைப்படும்னு நினைக்கிறேன். இந்த தயிர் எடுத்து அப்படியே லபக்குன்னு ஊற்றிக்கணும். லைம் சோடா, ரசம் காரம் தாங்க முடியல. சூப்பர் ஸ்பைசி இல்லை, ஆனால் கொஞ்சம் ஸ்பைசி. இது நன்னாரி சர்பத். இதுவும் செக் பண்ணுவேன் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நன்னாரி சர்பத் வந்து சூப்பராக இருக்குது. ஆஃப்டர் லாங் டைம் டேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது எங்கே வந்துட்டு அவைலபிள், எங்கே ஃபேமஸ்ன்றதை வந்துட்டு நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். லாஸ்ட்டு வர்றது என்னோடய ஃபேவரட். இப்போ இருக்கிற காரத்துக்கு இந்த டெசர்ட் ரொம்ப முக்கியம். அப்படியே இதை முழுசாக நான் என் வாயில் போட்டுக்க போகிறேன். இப்போ ஃபைனலி இப்போ தான் காரம் வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வந்துருக்கு. ஓகே, ஸோ எனக்கு வயிறு கம்ப்ளீட்டாக ரொம்பிட்டு இருக்குது. ஏஞ்சி நடக்க முடியுமான்னு கூட தெரியல. இதோட ராயல்சீமா ருச்சிலி டேஸ்ட் பார்த்து வந்து முடிவுக்கு வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா
இங்கே வந்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட் வந்துட்டு இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு சிக்கன் சாப்பிட்டோம். சிக்கன் வந்துட்டு பர்ஃபெக்ட், குவான்டிட்டி ஆகட்டும் டேஸ்ட் ஆகட்டும் அமேசிங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு தாலி பார்த்தீங்கன்னா சூப்பர். மோஸ்ட்லி நிறையா உங்களுக்கு வெஜ் ஐட்டம்ஸ் இருக்கும். அதில் ஒரு மட்டன், ஒரு சிக்கன், ஃபிஷ்ஷு வாங்கினீங்கன்னா ஃபிஷ்ஷு, ப்ரான்ஸு அப்படின்னு உங்களுக்கு காம்பினேஷன்ஸில் கொடுப்பாங்க. ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லைம் சோடாவும் நன்னாரி சர்பத்தோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மொத்தமாக எவ்வளோ நான் ரேட்டிங் கொடுப்பேன் 5க்குன்னா அவுட் ஆஃப் 5 4 ரேட்டிங். ரெண்டாவது, உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.